திமுக அலண்டு கிடக்கு, பயந்து கிடக்கு, வயிற்ற புளி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த கோவில் எல்லாம் சூரத்தேங்காய் ஒடிச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா நீங்க? சதரம் கடந்து சுக்குச்சுக்கா போயிடும். அந்த மாதிரி திமுக போகுதா இல்லையா பாருங்க. ஒண்ணு இந்த 2026க்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் திருமாவளவன் ரெண்டங்கட்டான பேசுறார். வைகோ சொன்ன மாதிரி அவருக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும். இப்படி மாதிரி அடிக்கடி உளறதுனால 6 திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் உள்பட. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார். இப்படி பண்ணார் பாருங்க. அதுலதான் கழுத்தறுத்து விட்டுறாரு பார்த்துக்கிறது திமுகவையும் அதிமுக. அதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக பட்ஜெட் செஷனுக்கு அப்புறம் தமிழ் வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேரும். திருமாவளவன் தனி காட்டு மரமாக தனியாக நிற்பார், ஸ்டாலின் மாதிரி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல த சீனியர் ஜேர்னலிஸ்ட் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு கரூர் செல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். அதுக்கு பின்னணியில பல காரணங்கள் இருக்கு. அவங்க அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக கரூருக்கு வந்து போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு சார். உங்க கருத்துப்படி தவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதனால கரூருக்கு இந்த ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக அலண்டு கிடக்கு, பயந்து கிடக்கு, வயிற்ற புளி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதுதாங்க சிம்பிள். அது தவிர 3 மாத ஆட்சியில் விஜய் அவர்கள் ஒரு பிடிப்பு வந்து விட்டது அவருக்கு. அரசாங்கத்துடைய நடத்தை, அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பிடித்து கொண்டு விட்டார். அதிகாரிகள் மூலமாகவும், தொழிலதிபர்கள் மூலமாகவும், கட்சிக்காரர்கள் மூலமாகவும், பல அனுபவப்பட்ட செங்கோட்டையன் மீது, அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா மாதிரி, அதே மாதிரி புசி ஆனந்த் மாதிரி, கட்சியில இருந்து ஆட்சியில இருந்து செங்கோட்டையன், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நல்ல கிரிப் வந்ததுனால தான் கரூர் போறாரு. ஒன்று. ரெண்டாவது, சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் முதலமைச்சருடைய பேச்சு என்பது நாளை முதல் 22, 23 தேதி வாக்கில் தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அல்லாத வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட், அதனுடைய ஒரு தாற்பயம், அதனுடைய அழுத்தம், அதனுடைய ஆளுமை நாளை முதல் ஆரம்பிக்க இருக்கிறது. நாளைக்கு அவர் பேசக்கூடிய பேச்சில் இருந்து 10 கிலோமீட்டர் அவர் ரோட் ஷோ பண்ண போறாருமா. 1 இல்லை 2 நான் கேள்விப்படுவது டெல்லியில். அது மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா இனிமேல் அவர் கிரிப்பு வந்துடுச்சுங்க. தமிழக அரசியலில் விஜய் இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருடம் ஆளுவை காண்பிப்பார். அவருக்கு வயசு யங் ஏஜ். He's not like me older. He's not like எடப்பாடி பழனிசாமி ஆர் எம்கே ஸ்டாலின். அதில் இன்னொரு தலைவரும் வருவதற்கு கண்ணில் எட்டின மட்டும் ஒருத்தர் வர காணும், எவ்வளோ பாப்புலாரிட்டி வச்சுண்டு. அதுதான் என்னுடைய கருத்துங்கம்மா. அவர் இனி செந்தில் பாலாஜி போன்றவர்கள், ஏவாவேலு போன்றவர்கள் எல்லாம் தாக்க ஆரம்பித்ததனால் இனி வரக்கூடிய நாட்களில் திமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி தான் நான் பேச வேண்டும். உமா. கண்டிப்பா சார். அண்ட் இன்னைக்கு திமுகவோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உயர்மட்ட திமுக தலைவர்கள் TR பாலு, மத்திய பாஜக தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பேசும்பொழுது கூறுவதனுடைய சாராம்சத்தை 2-3 வாரங்களாக அவர் பேசிக்கொண்டு வருகிறார். சென்னையிலிருந்து தொலைபேசி மூலமாக. ஈவன் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் கூட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், ஆனால் திமுகவை விடக்கூடாது என்று சோனியா காந்தி சொல்லிவிட்டார், அதனால் நம்ம திமுகவை கையில் வச்சுக்கணும்னு. ஆனால் அது காம்பினேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு எலியும் பூனையும் ஒரு ரூம்ல உட்கார வைக்க முடியுமாமா? பூனை எலியை சாப்பிடாது. அது மாதிரி அவங்க இப்போ இந்த விஷயத்துல திமுக தலைமை 2 பட்டு இருக்கிறது. ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் எனக்கு அரசியல் எதிரி என்று பிரகடனம் பண்ணிவிட்டார் விஜய் முதலமைச்சர். He will go all out to finish this DMK. எப்படி ADMK சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்களோ அது மாதிரி இந்த கோவில் எல்லாம் சூரத்தேங்காய் ஒடிச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா நீங்க? சதரம் கடந்து சுக்குச்சுக்கா போயிடும். அந்த மாதிரி திமுக போகுதா இல்லையா பாருங்க. ஒண்ணு இந்த 2026க்குள்ள எழுதி வச்சுங்க. ஆக மொத்தம் திமுகவுடைய தலைமை
இரண்டுபட்டு இருக்கிறது. ஒன்று விஜய் எதிர்ப்பது, 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்து இருக்க வேண்டும். இண்டி கூட்டணியில் நான் தொடர்வது தவறு என்று அகில இந்திய அளவில் பாலிசியில பார்க்க போனீங்கன்னா அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவில் பலர் பாஜகவுடன் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். அடிச்சு போட்டு சொல்ல முடியும். டிஆர் பாலு அண்ட் பனிமொழி, ஜெயராஜா உள்பட சீனியர்ஸ். ஜூனியர்ஸ்லாம் சண்டை போட்டுக்காங்கிறாங்க. இப்போ பாருங்க, 22 எம்பியில் 14 பேர் வந்து உதயநிதியோடு இருக்காங்க. 7-8 பேர் தான் நம்ம ஸ்டாலினோடு இருக்காங்க எம்பி லெவலில். லோக்சபாவில், ராஜ்யசபாவில் எல்லாருமே உதயநிதி ஆளுங்க. ஆக மொத்தம் டெல்லி கண்டிஜென்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2.5 வருடத்திற்கு விஜயோட எப்படி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, பாஜகவோட எப்படி கண்டினியூ பண்ணுவாங்க? ஆக மொத்தம் அவர் 22 பேருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த பார்லிமெண்ட் 0 ஆயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களால் வெற்றியா தோல்வியா ஒண்ணுமே இல்லையே. தமிழக அரசை எதிர்த்து பேசுவார்கள். பாஜகவும் காங்கிரஸ்காரங்க உடனே சப்போர்ட் போயிடுவாங்க விஜய்க்கு. பாஜகவும் எதிர்த்து பேசினா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் பாஜக எம்எல்ஏ கிடையாது, சாரி எம்பி கிடையாது. முருகன் இருக்கிறார் ராஜ்யசபால. அதே மாதிரி லோக்சபால அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க. ஆக மொத்தம் டெல்லியை தான் திமுக நம்பி இருக்கிறது. அமித்ஷாவுடன் 2-3 பேரம் பேசிவிட்டார்கள் என்ற அழுத்தத்தை தான் சிட்டி பாஸ் நேயர்களுக்கு உமா மூலமாக நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரகசிய செய்தி. ஆக மொத்தம் நான் பேசியதில் 2 கருத்துக்கள் வெளிவருகின்றன. விஜய் அவருடைய கரூர் விஜயம் பேச்சு, திமுகவுடைய எதிர்காலம் என்ன என்பதை நான் விளக்கி கூறிவிட்டேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லு. இப்ப திருமாவளவனை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க, நானும் பதில் சொல்றேன். பிளஸ் அவருடைய இரட்டை வேடம், அவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு வருதுமா டெல்லியில. அண்ட் ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு இரட்டை வேடம் வந்து அவர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகாக்கு ஆதரவு கொடுப்போம், அவங்க கூட கூட்டணியில இருக்க போறோம்ன்றதை அறிவிச்சதுக்கு அப்புறம் திமுகலையும் எங்களோட நட்பு தொடரும், நாங்க வந்து ஆதரவு கொடுக்கறதுனால நாங்க தாவேகால இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இரட்டை வேட பேச்சை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திருமாவளவன் மிக மிக ஒரு சென்டிமெண்டலா இருக்கும். தன்னுடைய தலித் பாலிசியை ப்ரொஜெக்ட் பண்றதுல வாழ்க அவர் என்று தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்து கொண்டு விட்டார் தமிழக அரசியலில். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி மாயாவதி காணாமல் போனாரோ, தலித் பாலிடிக்ஸை வைத்து கொண்டு வியாபாரம் செய்தாரோ, அதே மாதிரி தமிழகத்தில் திருமாவளவன் அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி அனைத்துமே விஜய் கைப்பற்றி விட்டார் 2026 சட்டமன்ற தேர்தலில். அதனால விஜய்க்கினுடைய ஒரு கிட்டியில, அவருடைய பையில, கண்ட்ரோல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் திருமாவளவன் ரெண்டங்கட்டான பேசுற. தனியான வார்த்தை சொல்லக்கூடாது. வைகோ சொன்ன மாதிரி அவருக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும். இப்படி மாதிரி அடிக்கடி உளறதுனால நாங்கள் கூறியது மாதிரி, நான் நினைப்பது மாதிரி கண்டிப்பாக இரட்டை வேஷம் போடுகிறார். அவர் வந்து நேற்று திமுகவுடன் இருக்கேன்னு சொன்னதுடைய ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்து 3 எண்ணம் இருக்குது. ஒண்ணு பாருங்க, விஜய்க்கு நம்பர் தான் முக்கியம். 4 இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட. அதை தவிர சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வரக்கூடிய பட்ஜெட் செஷனுக்கு முன்னாடி 6 திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் உள்பட. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார். திமுக வந்து எந்த நேரமும் ராஜினாமா செய்ய முடியும். அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த 6 பேர் இருக்கு பாருங்க, 6 பேர் ரிஜன் பண்ணிட்டாங்கன்னா அந்த 6 இடத்துல தமிழ் வெற்றி கழகம் ட்ரை பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்கு. ஏற்கனவே ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 14 ஆச்சுங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் இழுத்துட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிக்கப்படலை. என்ன எலெக்ஷன் கமிஷன்ல கேஸ் இருக்குதுங்க. சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குது. ஏடிஎம்கே எம்பி இன்பதுரை போட்ட கேஸ். அதனால தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. வேறு மாநிலங்களுக்கு அறிவித்து விட்டார்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரால அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணார். அதுக்குள்ளேயும் இந்த 14 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா 14 + 6 20 ஆயிடுச்சுன்னு வச்சு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி விஜய் வந்துடுவார் தனக்கு தானே. காங்கிரஸ் தெய்வம் தேவையில்லை, திருமாவளவன் தேவையில்லை. அப்போ இந்த 4 பேர் இருக்காங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, அது சேர்ந்ததுன்னா நத்திங் லைக் தட். ஹி வில் கெட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. எப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 சீட்டு வாங்கினாலோ வெற்றி, அந்த மாதிரி ஹி வில் டச் 130 சீட்ஸ் நினைக்கிறேங்க. அதுதாங்க இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் இன் டெல்லி. விஜய் அவர்களுடைய பயணம் நீண்ட பயணம்.
அவர் கரடு முரடான பாதைகளில் சென்றாலும் பல முறை சில ஆகாய விமானத்தில் போகும்போது மேகங்கள் வந்து பிளேனை நிறுத்தும், டர்புலன்ஸ் பேர் அதுக்கு. அந்த டர்புலன்ஸ்ல வந்து மாட்டின்றாரு விஜய். ஆனா இப்ப அந்த அந்த மேகத்தெல்லாம் கீழ்ச்சிண்டு ஃபாஸ்டா பறக்க அடிக்கிறாரு. 37,000 அடி மேல பறக்குதுங்க விமானம், விஜயனுடைய விமானம். கண்டிப்பாக சேஃபா லேண்ட் பண்ணுவார், கவலையே இல்லை. 15 வருஷம் தமிழ்நாடு அரசியல்ல இருப்பாரு. திமுக காணாத போயிடும், அதிமுக காணாத போயிடும். அவருக்கு எதிரி என்பது இந்த ஒரு நியர் ஃபியூச்சர்ல ஒன்றும் இல்லைங்க. அதனாலதான் எதனால நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்தை கடந்த 45 ஆண்டுகளாக நான் ரிப்போர்ட்டிங் செய்திருக்கிறேன். தினமணி, தெலுங்கு மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நோ போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம். ஒண்ணு சொல்ல, எது பேசினாலும் நீங்க ரெக்கார்ட் ஆகுதுங்க, புரியுதுங்களா? ஷார்ட்ல எழுதலாம். ஆனா விஜய் வந்து சென்ற சட்டமன்றம் முடிவதற்கு ஒரு நிமிடம் முன்னதாக சொன்னது வந்து 10 கோடி இம்ப்ரெஷன் போயிருக்குதுங்க, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும். இப்படி பண்ணாரு பாருங்க. அதுலதான் கழுத்தறுத்து விட்டுறாரு பார்த்துட்டு திமுகவும் அதிமுகவும். அதுதான் என்னுடைய கருத்து. உமா, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசும்பொழுது அவங்க ரீசெண்டா வந்துட்டு அன்புமணியும் சௌமியா அவர்களுமே புசியானந்த் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அது எதனால ஒரு மீட்டப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கூட்டணி குறித்து அதுக்காக ஒரு மீட்டப்பா தான் இருக்குமா? அரசியல்வாதி யார் பேசினாலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசுவார்கள். அதிகாரத்தில் யார் பேசினாலும் ஒன்று நிச்சயம், கூட்டணி விஷயமாகத்தான் பேசியிருப்பார்கள். யாரும் இல்லைன்னு சொல்லவில்லை. இல்லைன்னா அன்புமணி வீட்டுக்கு விஜய் போவாருங்களா முதலமைச்சரான உடனேயுமே? அப்பவே திருமாவளவனுக்கு வயிற்றுல புலி கரைச்சிருக்காதுங்களா? அதை தவிர இப்ப பாருங்க, திருமாவளவன் வந்து டிஎம்கே சைடு போறாரு. கட்சி எல்லாம் ஆரம்பிச்சு முடியும் பாஜகங்கிறாங்களே, பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காருமா. இப்போ சொல்றது பார்த்துட்டு திமுக சொன்னது பாஜக எதிர்ப்பதுன்னா தமிழ்நாட்டில் காலை ஊன்ற விட மாட்டோம்னு சொன்னாங்க. திமுக எதிர்க்கும் சொன்ன கரெக்ட். எதிர்த்ததெல்லாம் தமிழ் வெற்றி கழகம் தானே எதிர்த்தது, பாஜகவை நிறுத்தினது, திமுக நிறுத்தினது. அதுக்காக விஜய் கூட சொன்னார் திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்கிறது. அதுதான் மம்தா பானர்ஜின்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன் தட் பேக்ரவுண்ட் புசி ஆனந்த் அவர்களிடம் நம்ம அன்புமணி பேசினது, சௌமியா அன்புமணி பேசினது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தர இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக பட்ஜெட் செஷனுக்கு அப்புறம் தமிழ் வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேரும். வன்னி அரசு என்பவர் கண்டிப்பாக அமைச்சரவையில் இருப்பார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து அவர் விலகி போவார். வன்னி அரசு. திருமாவளவன் தனி காட்டு மரமாக தனியாக நிற்பார், ஸ்டாலின் மாதிரி. திருமாவளவன் பண்றது வந்து ஒரு அரசியல் இருந்தாலும் அவர் பல புத்திசாலி, நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க. ஆனா அவர் பண்றது ஆஃப் லைட்டு அவர் வாயில படப்படப்படா படப்படப்படா படப்படப்படான்னு வளர்றாருங்க. அவர் என்ன முன்னுக்கு முன்னா பேசுவது அரசியலில் எடுபடாது உமா. ஏன்னா ஒரு கோஜென்ட் பிரசன்டேஷன் இருந்தாதான் உங்களுக்கு புரியும். அதுதான் இவர் வந்து இன்கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருக்குதான் நான் பாக்குறேன்மா. இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வச்ச கருத்துல இருந்து எதுவும் பின்வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல தாவேகா மற்றும் திமுகவோட கணக்கு எடுக்கும் பொழுது அவங்க வைக்கிற எல்லா கருத்துக்கள்ல இருந்தும் பின்வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாமே மாத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது அது இன்னும் ஒரு பேசும் பொருளா பார்க்கப்படுது இல்லையா? திருமாவளவன் பிகமிங் irrelevant in தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் சிம்பிள். அவர் வந்து தனக்கு விஜயிடம் இருந்த மரியாதை இழந்து விட்டது. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஊழியர்கள், தலைவர்கள் திருமாவளவன் மீது வைத்திருந்த அன்பு பாசம் போய்விட்டது. அவர் திருப்பி டிஎம்கே சொன்னா எவங்கம்மா போவான் அவங்ககிட்ட? திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்டயே போய் சொல்லிட்டு இருக்காரு, எதற்காகாது? ஸோ அதுதான் ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியுது, புரியுற மட்டும் அதுதாங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.